ஸ்டோருக்கு வந்திருக்கேன். என்ன நான் வாங்குறேன்றதை எடுத்துன்னு வந்துடுறேன். நான் கொஞ்சம் வழி விடுங்க, அது உள்ளே போயிடுறோம். கொஞ்சம் தள்ளுங்க. வந்தாரு ரொம்ப ஆட்டு சக்கரம் தான். அப்படியே உள்ள போகலாம். கொஞ்சம் வழி விடுப்போம். கடலை மாவு, சாதா கடலை மாவு இருக்காமா? இது இங்க இருக்கா பாருடா. கடலை மாவு தான் சாதாரண வச்சு போறதுக்கா? சாதா கடலை மாவு, வஜ்ஜி மாவு இருக்கு பாருங்க. அப்படியா? வஜ்ஜி மாவு, இது சாதா கடலை மாவு. 65 ரூபாயா இது? கம்மி வேணுமா? கம்மி தாடா. ஆமாடா, காரா சேவு கேட்குறாரு, செஞ்சு கொடுக்கலாம். ஓகே, தேங்க்யூடா. மைதா ஒன்று வாங்கி வைக்கலாம், பூரி செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். சோம்பு 15 ரூபாயா? சோம்பு 15 ரூபா. மிளகு எவ்வளோ? மிளகு 50 ரூபாயா? 50 கிராம் 50 ரூபாயா மிளகு? ஊதவத்தி எடுத்துக்கலாம், வாசனை வத்தியா. 2 எடுத்துருக்கேன். 155 விற்றது 180 ஆயிடுச்சா? கடலை மாவு எடுத்தாச்சு. எண்ணெய் எடுத்துருக்கேன். ரைட், எண்ணெய் எடுத்தாச்சு. இருக்கட்டும், உள்ளே போய் வரலாம். சேவ் பண்ணிக்கலாம். இது என்னது? புளியோதரை, மஞ்சள் பொடி 2 எடுத்துக்கினேன். அப்புறம் அப்படியே உள்ளே போகலாம். ஃபிஷ் ஃப்ரை, இது தேவை. சாம்பார் பொடி செய்யணும். ஃபிஷ் கறி, சில்லி ஒன்று எடுத்துக்கலாம். பிரியாணியா இது? பிரியாணி மசாலா பார்த்துப்பா. டாப் ராமன் 51 ரூபாயா? காஃபி தூள் இது 3 எடுத்துருக்குறேன். காஃபி தூள் இதுதான் நமக்கு சேஃப்டி. ஒன்றா பிரித்து போட்டுக்கலாம் பாரு, அதனால தான் இதை எடுக்கிறது. எடுத்தாச்சு. அடுத்தது கடலை மாவு வாங்கியாச்சு. பூண்டு எவ்வளோன்னு தெரியல இங்கே. வரேன். பிஸ்கெட்டு செய்யலாம் வீட்லேயே, கொஞ்சம் வழி விடுறாங்க. இருக்கட்டும், பேசி பண்ண இல்லை. மேரி பிஸ்கெட்டு அப்படியே இதெல்லாம் உழுது. ஒன்று எடுத்தால் எல்லாம் உழுது. வேண்டாம்.
3 எடுத்தாச்சு இதில். பெனாயில் 2 எடுத்துக்கலாம். பெனாயில் 2 எடுத்தாச்சு. பார்த்துடாடியாப்பா, வரேன். சோப்பு தேங்காய் எண்ணெய் 1 எடுத்தாச்சு. இது என்னம்மா, இதுவும் தேங்காய் எண்ணெயாம்மா? 1 லிட்டரா? எவ்வளோ போட்டிருக்கு பாருங்க. சமையல் கூட யூஸ் பண்ணலாம் போல. இது வந்து தலைக்கு போடுறதுன்னு எடுத்தேன். ஏமா 369? சமையலுக்கு யூஸ் பண்றது இல்ல, அது கடலை எண்ணெய் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பிராண்ட்ல போட்டிருக்காங்க. என்னடா கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓஹோ, தலைக்கு யூஸ் பண்றது தானா? 300 எவ்வளவு சொன்னடா? 69. அப்படி இருக்கு, பரவாயில்ல. 248. பரவாயில்ல, ஓகே. இது எடுத்துறேன். அது வச்சுருக்காங்க. நம்பனே முருகா, சோப்பு எடுக்கணும். அதே இல்லை, அஞ்சு சோப்பு எடுத்துருக்கேன். கொஞ்சம் சோப்பு. வாங்க அப்படியே உள்ளே போகலாம். ஹமாம் சோப்பு. ஹமாம் 2 4 6 6 சோப்பு. ஹமாம் சோப்பு 6 சோப்பு எடுத்தாச்சு. வேற என்ன மறந்துட்டேன்? மஞ்சள் தூள், சோப்பு, ஊதுவத்தி, கடலை மாவு, பூண்டு தான் பார்க்கணும். இது அப்படி வேற இந்த சேர் இங்கே வச்சுருக்குறாங்க. பர்பி 1 எடுத்துக்கிறேன், வேர்க்கடலை பர்பி. அப்புறம் என்ன வாங்கணும்? காப்பி தூள், பூண்டு விலை கேட்கலாம். அம்மா இந்த பூண்டு ரேட்டு சொல்றாமா? அம்மா பூண்டு எவ்வளோம்மா? 1/2 கிலோவா? ஓகே பிள்ளைங்களா, முடிஞ்சது. பில்லு போட்டுட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் வாங்கினேன்றதை சொல்கிறேன் நான். ஓகே வாங்க. இப்போ தான் வந்தேன் பிள்ளைங்களா, கடைக்கு போயிட்டு ஸ்டோர் கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். வாங்கின்னு வந்துட்டேன். என்னென்ன எல்லாம் செக்அப் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட அப்படியே வீடியோலேயே காட்டுறேன், எவ்வளோ ஆச்சுன்னு சொல்கிறேன் பாருங்கள். அப்படியே இருங்க. இப்போ பாருங்கள், ஹரினா தேங்காய் எண்ணெய் இது வந்து 148 ரூபா. நல்லாயிருக்கும் செக்கு எண்ணெய். அப்புறம் முகி ஆக்டிவ் சோப்பு, இது பாருங்க 5 சோப்பு 40 ரூபா. அப்புறம் பர்பி சாப்பிட்றதுக்கு எனக்கோசரம், இது வந்து எவ்வளோ 35 ரூபா பர்பி. அப்புறம் ஹமாம் சோப்பு வந்து 6 சோப்பு. பத்திரம்னா போய் வாங்கிப்பேன் பிள்ளைங்களா. அப்போ காலி ஆயிடுச்சுன்னா போய் வாங்கிப்பேன். பாருங்க, இது வந்து 6 சோப்பு 54 ரூபா. சொர்ண ஊதுவத்தி, இது பாருங்க 2 ஊதுவத்தி. எனக்கு கார்த்திகை தீபம் வரதில்ல, சீக்கிரம் காலி ஆகிடும், அதனால எல்லாம் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு. அப்புறம் இந்த பாருங்க சன்ரைஸ் வந்து 3 வாங்கினேன். நிறைய சன்ரைஸ் தான் எங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் வந்து பப்பிக்கு வந்து பிஸ்கெட்டு, இதை பாருங்க 3 பிஸ்கெட்டு, மேரி பிஸ்கெட்டு 3 வாங்கினேன். அது வந்து 27 ரூபா. அடுத்தது மைதா எதனா செய்யலாம், பூரி செய்யலாம் அப்படின்னு. பீரைட்டி எண்ணெய், அது வந்து 135 ரூபா. சன்ஃப்ளவர் எண்ணெய் மாதிரி தான். ஆரோக்கியா நாட்டு சர்க்கரை, இது 39 ரூபாய். இது போட்டுக்குதா 39 ரூபா. அப்புறம் சக்தி மீன் வறுவல்
மசாலா பாக்கெட்டுங்க. மீன் வறுவல் ஒன்று. அப்புறம் பெனாயில் இது வருங்க, மாடியில் ஒரு பெனாயிலும் இங்கே கீழே ஊற்றுறதுக்கு ஒரு பெனாயில், 2 பெனாயில். அப்புறம் கடலை மாவு, நாளைக்கு கார சேவ் செய்யலான்னுக்கிறேன். அதுக்கு வந்து எவ்வளோ கடலை மாவு, 25 ரூபாய். அப்புறம் மீன் குழம்பு மசாலா இப்போ தான் நான் எடுத்தேன். மீன் குழம்பு மசாலா, ஃபிஷ் கறியா, மீன் கறி குழம்பு மசாலா 9 ரூபாய். அப்புறம் சாம்பார் பொடி 8 ரூபா. 8 ரூபா. மஞ்சள் தூள் 10 ரூபா. சக்தி மிளகாய் பொடி இது 8 ரூபா. அப்புறம் 2 கடை இன்னொரு பில்லு இல்லை, 2 பில்லு போட்டேன் தனித்தனியாக. அப்புறம் சோம்பு, பூண்டு பாருங்கள் செலங்களா, 440 ரூபாயா 1 கிலோ பூண்டு. 1/2 கிலோ பூண்டு 220 ரூபாய் இந்த பூண்டு ரேட்டு, 1/2 கிலோ பூண்டு. அப்புறம் 100 மிளகு 84 ரூபாய். 100 சோம்பு 24 ரூபாய். 24 ரூபா. அப்புறம் இந்த பில்லு தொடப்பம் தனியாக வாங்கினேன், 138 ரூபாய் தொடப்பம். அதுக்கு வந்து முறம் ஃப்ரீ. அவ்வளோதான் பிள்ளைங்களா. மொத்தத்துக்கு எவ்வளோ ஆச்சு இன்னைக்கு? 1777 ரூபாய் இன்னைக்கு பில்லு. 1177 ரூபாய் பில்லுங்க இது வரைக்கும். பாருங்க, இதான் வாங்கிட்டு வந்துக்கிறேன். பாருங்க, தொடப்பம் மட்டும் உங்ககிட்ட காட்டல, வெளியவே இருக்கு. இங்கே பாருங்க, இவ்வளோதான் வாங்கிட்டு வந்துக்கிறேன். மசாலா பாக்கெட்டுங்க அப்பப்போ தேவைப்படும். இது பாருங்க, இவ்வளோதான் வாங்கிட்டு வந்துக்கிறேன். பாருங்க, என்ன இருக்குது, கம்மி பொருள் தானே. தொடப்பம் மட்டும்தான் வெளியே இருக்குது செல்லங்களா. இதுவே வந்து 1174 ரூபாய் பில்லு இன்னைக்கு. இது மட்டும் நான் குடும்பம் பண்ணுறது விலைவாசி அப்படி நிற்குது. ஓகே செல்லங்களா, டைம் ஆகுது. 6 மணிக்கு லைவில் வரேன். கடை வேலையை முடிச்சுட்டு பாய் செல்லங்களா. டயர்டாகி போச்சு இன்னைக்கு. ஓகே பாய், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.